அல்லேலூயா ஸ்தோத்திரம். தினம் நடக்கும் சம்பவம். பாவங்கள் யார் பண்ணுகிறார்கள்? பாவத்தை யார் யார் விட்டு விடுகிறார்கள்? நாங்கள் செய்வது பாவம்தானா அப்படின்னு கேட்டால், குடும்பமாக செய்கிற பாவம், தனி மனிதனாக செய்கிற பாவம், ஊரே செய்கிற பாவம், யாரோ சொல்லி தந்ததை அதை நலமென்று நினைத்து செய்கிற பாவங்கள். அந்த பாவங்களை விட்டு ஒவ்வொரு மனிதர்கள் வெளியிலே வந்து இது பாவம் என்று சொல்பவர்கள் படிப்பாளிகள், அறிவாளிகள், கடவுளுக்கு பயந்தவர்கள். படிப்பாளிகள், அறிவாளிகள், உண்மையாய் கடவுளுக்கு பயந்தவர்கள். அவர்கள் கடவுள் இல்லை என்று கூட சொல்வார்கள். ஆனால் கடவுள் சொன்ன அன்பு, நேசம், பிரியம், உணர்வுக்குள் கீழ்ப்படிந்திருப்பார்கள். ஆமேன். அல்லேலூயா. ஒருவர் கடவுள் இல்லை என்று போதிப்பவரோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா, அவர் கடவுள் இல்லை என்று சொல்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்களுக்கு எல்லாம் கடவுள் பக்தியாக இருக்கிற நாம் எல்லாரும் குற்றவாளிகளாக என்றால் 100% குற்றவாளிகளாக தான் இருப்போம். உதாரணத்துக்கு ஒரு வேதமே படிக்காதவர் ஒரு சபையில் வளர்ந்து வருகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அதே இயேசு கிறிஸ்துவையே மாற்று, அதாவது ஒரு சபையிலேருந்து இன்னொரு சபையோட விதங்களும் அந்த மனிதர்களையும் ஆயிரம் குற்றங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பார். அவரை அமர வச்சு, ஐயா நீ இதுவரைக்கும் வேதத்தை படிச்சிருக்கான்னு யாரை பார்த்து கேட்டா? நான் காலையிலே எந்திரிச்ச உடனே பாட்டு பாடுவேன், இந்த ஜெபம் பண்ணுவேன், அப்படியே போவேன். அப்போ இந்த பைபிள்னு ஒன்று இருக்க, அப்படி ஒன்று இருக்கா, அப்படி உள்ளவி பார்க்கணுமா அப்படின்னு தான் இருக்கிறாங்க. அது இந்த மதத்தில் மட்டும் இல்லைங்க, எல்லா மதத்தில் இருக்க 70% ஜனங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு இந்துவாக இருந்தாருன்னா ஒரு பூசணிக்காய் உடைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திஷ்டி இருக்கா இல்லையா, அது அப்பால்பட்ட பிரச்சனை. ஒரு முழு பூசணிக்காய் தீ கொண்டு ரோட்டில் பொத்துன்னு உடைக்கிறாரு. ஒருத்தர் முழு பூசணிக்காயில் வெட்டி அதில் ஒரு பீஸை எடுத்து அதுக்குள்ளே குங்குமம், காசு எதோ பண்ணி மூடி சுற்றி அதை உடைச்சி வர்றதுக்கு பெரிய ஃபார்மாலிட்டி இருக்குது. இதில் எந்த இது கரெக்ட்? இப்படியே கடவுளை பற்றியோ நம்மளுடைய பழக்க தோஷங்களையோ நாம் கொஞ்சம் அறிவுபூர்வமாக உள்ளே இறங்கி போனால் அது ஏதோ ஒரு காரியத்துக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம், அது ஏதோ ஒரு காரியத்துக்கு நல்லது சொல்லியிருக்கோம். அந்த நல்லது ஜனங்களுக்கு தெரியாது. இந்த மேல்மெத்தமான காரியங்களை செய்வாங்க. உதாரணத்துக்கு எங்கள் கிராமங்களில் ஒரு கோயில் திருவிழாக்களுக்கு வரி போடுவாங்க. அந்த வரியை போடும்போது சில குடும்பங்களில் மெடிக்கல் செலவோ இல்லை எதிர்பாராத செலவுகளோ கொடுக்க முடியாத சூழ்நிலையிலிருந்து அந்த குடும்பத்தை பற்றி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வரியெல்லாம் சேர்த்துட்டு போய் அந்த கோயிலுக்கு செலவு பண்ணுறதில் கணக்கில் திருடிட்டா கொள்ளையடிச்சிட்டு சண்டையை போடுவாங்க. அது அப்பால்பட்ட பிரச்சனை. அப்புறம் அந்த கோயிலுக்கு உண்மையாக செலவு பண்ணும்போது முதன்மையான காரியங்களை செலவு பண்ணுவாங்க. ஆட்டம், பாட்டம், ரேடியோ செட்டு, அதுன்னு செலவு பண்ணி அந்த வருஷத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டை அவங்க காலி பண்ணுவாங்க. ஆனால் கவர்மெண்ட்டு மக்களிடம் வரியை போட்டு கல்விக்காக, ரோடு போடுறது, இந்த மாதிரி எத்தனையோ நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணும். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கடவுளுக்காக வசூல் பண்ணி ஆடம்பரமாக செலவு பண்ணுறோம். அதிகமாக வருமானம் வந்தால் சில உணவுகளை கொடுக்குறோம், அதிகமாக வருமானம் வந்தால் சில கல்விகளை கொடுக்குறோம். இதில் ஏற்றத்தாழ்வுகள். ஆனால் கவர்மெண்ட்டு எல்லாத்தையுமே இலவசமாக கொடுக்குது. அப்போது இந்த பணங்களை எடுத்து கடவுளுக்கு பேரில் நம்ம அநியாயம் பண்ணாமல் எஜுகேஷனுக்கோ அறிவு வளர்ச்சிக்கோ செய்வோம்னு கேட்டால் இல்லை. அதுக்கு மாறா இது எங்கள் தெய்வம், இது நாங்கள் தான் கும்பிடுவோம் அப்படின்னு ஒருத்தவங்க கும்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே ஊரில் உள்ள ஒரு குடிமண்ணை எடுத்துக்கொண்டு ஒரு 500 மீட்டர் 1000 மீட்டர் தள்ளி வச்சு ஒருத்தன் பக்தியாக கும்பிடும்போது அதே சாமி அங்கே அருள் வருது இல்லை. அப்போ அந்த கடவுளுக்கு ஜாதிகள் இல்லை, மதங்கள் இல்லை. இந்த மனிதர்கள் தாங்கள் பழகி கொண்ட விதங்களில் இது ஏன் மதம், ஏன் ஜாதி, ஏன் உடமை அப்படின்னு இருக்குது. இப்போது கிறிஸ்தவ மதத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் கடுகளவு தெரியும்னு வச்சுக்காங்களாம். அதில் வேதம் என்ன சொல்லுகிறது? நான் வேதங்களை படிக்கும்போது, உன் சத்துரு உன் எதிரி பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு, அதனின் பலனை அவன் அனுபவிப்பாங்குது.
சரி, இன்னொரு மதத்தில் ஆட்டோவில் எழுதியிருக்கு, உன் பக்கத்து வீட்டுக்காரன் பசியாக இருந்தால் அவனுக்கு கொடுத்து புசி அப்படிங்குது. அனாதை குழந்தைகளுக்கு முன்பு உன் குழந்தைகளை கொஞ்சி அந்த குழந்தைகள் மனதில் ஒரு வருட உருவாக்கிறாதுன்னு சொல்லுது. அது பிரகாரம் அந்த மதத்து சார்பை எல்லாரும் நடக்கிறாங்கன்னு பார்த்தா அதில் எழுதியிருக்கு, எனக்கா சொல்லியிருக்கு, அது அதில் எழுதியிருக்கு, எனக்கா சொல்லியிருக்கு அப்படின்னு சுயமாக வாழ்கிறோம். அப்போ இந்த சுயமாக வாழுகிற குடும்பங்கள் அப்படியே ஒருத்தங்க இது எங்கள் ரோட்லேயே நடக்கக்கூடாது, எங்கள் தெருவிலே நடக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லாத்தையும் கண்டிஷன் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூலில் 10 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா ஐக்யூ பவர் இருக்கிற பிள்ளைங்க எந்த சமுதாயத்தில் பிறந்தாலும் நல்லா படிக்கும். ஐக்யூ பவர் இல்லாத எண்ணம் போதை மனிதர்களுக்கு எவ்வளோ பெரிய கல்வியில் சேர்த்தாலும் முட்டாள தான் இருப்போம். ஆனால் நான் ஒரு தெருவுக்குள்ளே போகலாம், அறிவுள்ள ஒரு பிள்ளை தெருவுக்குள்ளே போனால் எனக்கு அது பாவம்னு சொன்னால் அவன் படிப்பறிவு இல்லாதவர்கள், அறியாமையில் இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தில் இருந்தானே சில தலைவர்கள் வெளியில் வர்றாங்க. பாரதியோட ஒரு உயர்ந்த தலைவர் இருக்காரா, அவர் எவ்வளோ தெளிவாயிட்டார், அவர் படித்திருக்காரு, இத்தனை லாங்குவேஜ் இவ்வளோ தெரிஞ்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு தலைவர்கள் எடுத்து பார்த்தா அந்த சமுதாயத்திலிருந்து அநியாயமும் அக்கிரமமும் பண்ணி சுயமாக வாழாமல் இது தவறு என்று சொல்லி வந்தார்கள். கடவுளுக்கு ஒப்பானவர்கள் அவர்கள் தான் அவதாரமாய் பார்க்கிறோம். ஒரு கல்வியை கொடுத்தாருன்னா ஒரு காமராஜர்னா அவர் தனக்காகவும் தன் ஜாதிக்காகவும் நகைகளை போட்டுக்கிட்டு நான் என் ஜாதியை தொட்டால் வெட்டிடுவேன்னு சொல்லலை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஜனங்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க ஏசப்பா கூப்பிட்ட மாதிரி கல்வி அறிவில்லாத பிள்ளைகளே வாருங்கள் படியுங்கள்னு சொல்லி படிப்பை ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு, உணவை கொடுத்தாரு. இப்படி கொடுக்க அவர் வழியில் எத்தனை பேர் நல்லதை செய்துக்கிட்டு வரோம். எத்தனை காலமானாலும் அவரை மறக்க முடியுதா? அவர் அந்த சமுதாயத்திலிருந்து பிறந்தன்னு பேருக்கு போட்டுக்கிடுவாங்களே தவிர அவருடைய ஒரு நல்ல குணாதிசயங்கள் இருக்கா? அண்ணன் படிக்கட்டில் ஏறும்போது அண்ணன் விழுந்தாலே தம்பி கண்டுக்காமல் போகணுங்கிறது ஒரு சட்டமாக இருக்கான். அண்ணனும் தம்பி ஒரு படிக்கட்டில் ஏறுவாங்களாம், அண்ணன் கீழே விழுந்துட்டானா தம்பி கண்டுக்க மாட்டானாம். அது அவங்களுக்கு ஒரு சட்டமாக. இப்படிப்பட்ட ஒரு வேதங்கள் வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? உனக்கும் உன் சகோதரனுக்கும் விரோதம் உண்டாகனால் நீ ஆலயத்துக்குள்ளே வர வேண்டாங்குது. அப்போ நீங்கள் ஒத்துமையாக இருந்தால் தான் நான் கடவுளுங்குது. இந்த காரியங்களை எந்த மதம் போதிக்குது? அந்த மதத்தினுடைய புக்குகளை நம்ம ஒழுங்காக படிக்கிறோமா? அந்த மதத்தில் உள்ள சொல்ல கோட்பாடுகளை ஓரளவு அதை கடைப்பிடிக்கிறோமா? கீழ்ப்படிக்கிற மனிதனுக்கு நல் மனச்சாட்சி வந்துடும், நல் எண்ணம் வந்துடும், சகோதரத்துவம் வந்துடும், எல்லா ஜீவராசிகளிடம் அன்பு செலுத்தி விடுவான், எஜுகேஷனுக்கு முன்னுரிமை கொடுப்பான், சகிப்புத்தன்மை வரும், மகிமை வரும். சரி, எல்லாரும் நல்லவங்க ஆகிட்டா ஊர் எப்படி ரன் ஆகுங்கிறீங்களா? அதுவும் கரெக்டு தான். அக்கிரமம் பண்ணட்டும், அநியாயம் பண்ணட்டும், நீதியாக போகிறவங்க நீதியாக பேசட்டும். ஏதோ 8 நிமிஷம் பேசணுங்கிறக்காக பேசுகிறேன். பிடிச்சா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா தள்ளி விட்டுருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமேன்.